பதினெண் சித்தர் போற்றிகள் கோன்குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு பாடல். அதுவும் ஆமை சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். ஆமைக்கும் மனிதர்களுக்கும் உண்டான ஒரு உவமையை சேர்ந்த பாடல். உவமை என்றால் இது நமக்கு இலக்கணம் தெரிந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆமை வீட்டுக்குள்ளே வந்தால் விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஆமை இத்தனை வருஷம் வாழறதுக்கு காரணம் அதோட ஐம்புலன்கள் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் அதை மூச்சு அவ்வளோ பொறுமையாக இழுக்கிறதாலையும் மூச்சை பொறுமையாக வெளியிறதாலையும் அதோட ஆயுள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம மூச்சு காற்று நம்ம அடக்கணும் இப்படியும் சொல்கிறாங்க. இதுக்கான சித்த பாடல்கள் ஆதாரம் இருக்குதுன்னா இருக்கான்னு தெரியல. இது உண்மையான ஒரு சித்தர் பாடல், ஆமையோட சக்தி விளக்கக்கூடியதாக எனக்கு கிடச்சிருக்கு. அதை படிக்கிறேன் நான் பாருங்கள். கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்தபோது ரூபமான வாறு போல் மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுள்ளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. இதுக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு திரும்ப ஒரு டைம் அந்த பாடலை படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். கடலிலே திரியும் ஆமை கடலிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்தபோது ரூபமான வாறு போல் கடலில் திரியும் ஆமையானது கடலை விட்டு கரைக்கு வந்து மணல் முட்டையிட்டு மீண்டும் கடலுக்கு போய் நீந்தி திரியும். அப்போது அது தன்னுடைய முட்டையை நினைக்கும். அந்த நினைவு சக்தியால் அந்த முட்டைகள் பக்குவமாகி அதிலிருந்து குஞ்சுகள் வெளியேறும். மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுள்ளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. இதே போன்று உடலில் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கும் இறைவனை உடலுக்குள் இருப்பதாக நினைத்து தியானம் செய்தால் அந்த உண்மை கடவுள் உடலில் இருப்பதும் உண்மையாகும். இதுதான் அவர் சொன்ன உவமை ஆமைக்கும் மனிதர்களுக்கும் உள்ளது. ஆமையானது முட்டை கரையில் விட்டுட்டு திரும்பவும் கடலுக்கு போய் அது நினைவு சக்தியாலே அந்த முட்டையை குஞ்சு பொறிக்க வைக்கிற மாதிரி நமக்குள் இருக்கும் இறைவனை நாமே உணர வேண்டுமானால் தியானம் செய்து பழக வேண்டும். இது அந்த பாடலுக்கான விளக்கம். இதை திரும்ப ஒரு டைம் படிக்கிறேன், கேட்டு பாருங்கள், ஓரளவு புரியும். கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்தபோது ரூபமான வாறு போல் மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுள்ளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. இது சித்தரோட பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சித்தர் வழியில் செல்லக்கூடியவர்கள் இது போன்ற பாடல்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுமானவரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சித்தர் பாடல்கள் விளக்கத்துடன் உடனுக்குடன் வரும். நன்றி.